பாஜகவின் புதிய தேசிய தலைவராக பிரதமர் மோடி முன்னிலையில் நிதின் நபீன் பொறுப்பேற்றுக் கொண்டார். நிதின் நபீனே தலைவர் என்றும் அவருக்கு தான் ஒரு சாதாரண தொண்டன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். பாஜகவின் தேசிய தலைவராக 2020ஆம் ஆண்டு முதல் இருந்த ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் 2023ஆம் ஆண்டே முடிவடைந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. இதையடுத்து பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது இவர்தான் இனி அடுத்த தேசிய தலைவராக இருப்பார் என்பது கிட்டத்தட்ட உறுதியானது. அதன் தொடர்ச்சியாக பாஜகவின் புதிய தேசிய தலைவருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இதில் நிதின் நபீன் தவிர அந்த பதவிக்கு வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அதனையடுத்து நிதின் நபீன் பாஜகவின் தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் பாஜகவின் 12வது தேசிய தலைவராக நிதின் நபீன் பதவியேற்றுக் கொண்டார். இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிதின் நவீன் ஜி ஆகே படோ, நிதின் நவீன் ஜி ஆகே படோ. விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இனிமேல் நிதின் நபீன் தான் தன்னுடைய பாஸ் என்று குறிப்பிட்டார். माननीय नितिन नवीन जी, मैं कार्यकर्ता हूं, वे मेरे बॉस हैं. நிதின் நபீனின் இளமை துடிப்பும் அரசியல் அனுபவமும் கட்சிக்கு புதிய உத்வேகத்தை தரும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். விழாவில் பேசிய நிதின் நபீன் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மலையில் நடைபெறக்கூடிய புனிதமான கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்க்கட்சிகள் தடுக்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். ராமர் பாலம் இருப்பதை மறுப்பவர்களுக்கும் கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்ப்பவர்களுக்கும் இந்திய அரசியலில் இடமில்லை என்று உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். साथियों, हाल में हमने देखा किस प्रकार से तमिलनाडु के एक पहाड़ी के पवित्र कार्तिकेय दीपम को रोकने का प्रयास विपक्षी दलों के द्वारा किया गया. यह नहीं है. राम सेतु के अस्तित्व को नकारने वाले कार्तिकेय दीपम का विरोध करने वाली ताकतों को भारत की राजनीति में अब कोई स्थान नहीं मिल सकता. ऐसा हमें प्रयास करना है. இந்நிலையில் நிதின் நபீன் தன்னுடைய குடும்பத்தினருடன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிதின் நபீனுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பீகாரை சேர்ந்த 45 வயதேயான நிதின் நபீன் பாஜகவின் தேசிய தலைவர் பொறுப்புக்கு குறைந்த வயதில் தேர்வான நபர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார். 5வது முறையாக பீகார் எம்எல்ஏவாக நிதின் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தந்தையும் பீகாரில் ஏற்கனவே பாஜக எம்எல்ஏவாக இருந்தவர். நிதினை பொறுத்தவரை பங்கிப்பூர் சட்டசபை தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக எம்எல்ஏவாக உள்ளார். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் பாஜகவின் மிக முக்கிய பொறுப்புக்கு நிதின் நபீன் தேர்வாகி இருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது.